இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் ஆரம்பித்து 27 நாட்கள் ஆகின்றன. டொனால்டு டிரம்ப் சமாதானத்தை விரும்புவதுடன் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரான் கடுமையான தாக்குதலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று நேற்று வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. அமெரிக்காவின் சமாதான திட்டத்தை ஈரான் நிராகரித்தால் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலைன் லெவிட் இதனை குறிப்பிட்டார். ஈரான் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாவிடின் அவர்கள் இதுவரை ஒருபோதும் பார்த்திடாத தாக்குதல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் யுத்த நிறுத்த நிபந்தனைகள் 15 அடங்கிய ஆவணம் ஒன்றை வெளியிட்டார். எவ்வாறெனினும் குறித்த யுத்த நிறுத்த யோசனையை நிராகரித்துள்ள ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்த ஈரான் தயாரில்லை என குறிப்பிட்டார். ஈரானுக்கு ஒரு நிலையான முடிவே தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானுக்கு ஏற்பட்ட அழிவு தொடர்பில் நட்டையீடு செலுத்துதல் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை ஈரான் அதிகாரிகள் அனுப்பியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் மீண்டும் அதிகரித்துள்ளது. WTI மசகு எண்ணெய் ஒரு பேரல் 93.81 அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் விலை 106 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. மெர்பன் ரக மசகு எண்ணெய் 109.4 டாலர்களாக காணப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஈரான் மீது மேற்கொள்ளும் தாக்குதல்களை 5 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த தீர்மானித்ததை அடுத்து மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்தாலும் தற்போது யுத்தம் குறித்து காணப்படும் நம்பிக்கையற்ற நிலைமையினால் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் 2வது முறையாகவும் அவசர அமைச்சரவை கூட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பே இதற்கு காரணமாகும். அங்கு 470 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தட்டுப்பாடு ஏற்படுவதால் அவற்றை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சிலி ராஜ்யத்தில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை 30 முதல் 60% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் தொடர்ந்தும் எரிபொருள் விலை 50% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைக்கு பதிலாக இன்றும் நாளையும் பணிப்புறக்கணிப்புக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. லாவோஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் எரிபொருள் விலை 130% கடந்துள்ளது. தொடர்ந்தும் ஈரான் திசையிலிருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கின்றது. இஸ்ரேலின் செய்மதி மத்திய நிலையம், ஜோர்தானின் அல் அஜ்ராக் விமான முகாம், பஹ்ரைனின் ஜெய்க் ஈசா முகாம், குவைத்தின் அலி அல் சாலேன் உள்ளிட்ட அமெரிக்க ராணுவத்தினர் தங்கியுள்ள மத்திய கிழக்கு முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவிக்கின்றது. ஈரான் முழுவதும் உள்ள அமெரிக்கர்கள் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய இடங்களை இலக்கு வைத்து ஈரான் நட்பு ஆயுத குழுக்கள் கடும் தாக்குதல்களை நடத்தியுள்ளதால் உடனடியாக பாதுகாப்பு இடங்கள் நோக்கி செல்லுமாறு அமெரிக்கா தனது நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.